அப்டேட்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சூர்யானுக்காக வாட்ஸ்அப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனுக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க. சூர்யானோட கருப்பு திரைப்படத்தை ரிலீசிங் டேட் அப்படிங்கிறது ஜனவரி எண்டிங்கில் இல்லை அப்படின்னா பிப்ரவரி ஸ்டார்டிங்கில் இருக்கும் அந்த மாதிரி வந்து சொல்லியிருந்தோம்ல. ஸோ அந்த ஒரு ரிலீசிங் டேட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு சிக்கல் அப்படிங்கிறது இப்போ வந்து ஏற்பட்டிருக்கு. ஸோ அந்த சிக்கலுக்கான முழுமையான காரணம் உங்கள் விஜய் அவர்களுடைய ஜனநாயகன் திரைப்படம் தான். ஸோ ஜனநாயகன் திரைப்படத்திற்கான சென்சார் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது இன்னும் வரைக்கும் தரப்படாமல் இருந்தது. ஸோ ஜனவரி 9 இன்றைக்கி வந்து தான் கோர்ட்டில் வந்து விசாரணை அப்படிங்கிறது வரப்போகுது. ஸோ போன வீடியோஸில் நம்ம வந்து தான் பேசியிருந்திருப்போம். ஸோ இன்றைக்கி கோர்ட்டில் விஜய் சைட்லேருந்து பண்ணக்கூடிய சில தில்லுமுள்ளு விஷயங்களை பற்றியும், அதே மாதிரிக்கு இதனால் எப்படி கருப்பு திரைப்படம் அஃபெக்ட் ஆக போகுது அதை பற்றியும், அதே மாதிரி சிவகார்த்திகேயனோட பராசக்தி திரைப்படத்திற்கான யூஏ சர்டிஃபிகேட் சான்றிதழ் அப்படிங்கிறது இப்போ வந்து வழங்கப்பட்டிருக்கு. ஸோ அதை பற்றியும் தான் இந்த வீடியோ வந்து பேச போகிறோம். கருப்பு இஷ்யூவை சொல்லணும் அப்படின்னா நான் முழுசாக பேச வேண்டியது ஜனநாயகனை தான். ஸோ போன வீடியோஸில் வந்து சொல்லியிருந்திருப்போம், ஒரு நபர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜனநாயகன் திரைப்படத்து மேலே வந்து கேஸ் கொடுத்துருக்காரு. என்ன அப்படின்னா மத ரீதியான சில கருத்துக்களை இந்த ஒரு படத்தில் இருக்குது. ஸோ அது வந்து மனதை வந்து புண்படுத்துகிற மாதிரி இருக்குது அப்படி சொல்லி ஒரு நபர் வந்து கேஸ் கொடுத்துருக்காரு ஜனநாயகன் திரைப்படத்து மேலே. ஸோ அதனால தான் வந்து சென்சார் சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணாமல் இருந்தாங்க. ஸோ அதற்கான விசாரணை அப்படிங்கிறது ஜனவரி 9 அன்றைக்கி வரும் அந்த மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. எனக்கு இப்போ மொதல் கேள்வி ஏற்படுறது என்ன அப்படின்னா, கம்ப்ளைண்ட் கொடுத்தவர் யாருன்னே வந்துட்டு இன்ன வரைக்கும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. கோர்ட்டு கேட்குறாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்க யார் அப்படின்னு. ஆனால் யாருன்னே வந்துட்டு சொல்ல மாட்டேங்கிறாங்க. அது எப்படி கம்ப்ளைண்ட் கொடுத்தவர் பேர் கூட தெரியாமல் இருக்கும்? ஸோ அப்போ அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தவர் யார் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி நமக்குள்ளே வந்துட்டு பார்த்திங்கன்னா வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இதுக்கெல்லாம் காரணம் யார் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஒரு பேக் ஸ்டோரி அப்படிக்குள்ளே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா போனோம் அப்படின்னா, ஜனநாயகன் திரைப்படம் வந்து தான் ஜனவரி ஆரம்பிச்சதுலேருந்து நல்லா தான் போயிட்டு இருந்தது. ஆனால் இந்த ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகிறது இந்த ஒரு திரைப்படத்துக்கான இறங்கு முகம் அப்படிங்கிறது ஏற்பட்டது. எங்கள் அண்ணன் வந்துட்டு இப்போ தான் கரெக்டாக வந்து ஜனநாயகன் ஆடியோ லான்ச் பண்ணார். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கார்லேருந்து தடுக்கி கீழே விழுந்து காருக்குள்ளே போய் வீட்டுக்கு போயிட்டார். அதுக்கப்புறமா ட்ரெய்லர் ஒன்று ரிலீஸ் பண்ணாங்க. ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ண உடனேயுமே செம்ம ஹைப்பு ட்ரெய்லருக்கு. ஆனால் வந்துட்டு பார்த்தா எல்லோரும் கழுவி ஊற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இது பகவந்த் கேசரி ரீமேக் தானா அப்படி சொல்லி எல்லோரும் பகவந்த் கேசரி சைடு வந்து போய் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அமேசான் பிரைமில் பகவந்த் கேசரி ட்ரெண்டிங்கில் வந்துட்டு போயிட்டு இருந்தது. இந்த மாதிரி பயங்கரமாக போயிட்டு இருக்கல. அடுத்த நாள் சிவகார்த்திகேயனோட பராசக்தி ட்ரெய்லர் வருது. ட்ரெய்லரும் நல்லா இருக்குது. அதே மாதிரிக்கு ட்ரெய்லர் ஒரே நாளில் 40 மில்லியன் வியூஸை வந்து தான் கடந்து போயிட்டு இருக்குது. ஸோ ஜனநாயகனை விட அதிகமான வியூஸ் வந்துட்டு போயிட்டுருக்கு. இங்கே எல்லாரும் ஜனநாயகனை பற்றி பேச மாட்டேங்கிறாங்க, எல்லாரும் பராசக்தி பற்றி பேசுகிறாங்க. விஜய் ஃபேன்ஸ் ஒண்டி தவிர மிச்ச ஜென்ரல் ஆடியன்ஸ் எல்லாருமே பராசக்தி பற்றி பேசுகிறாங்க. பராசக்திக்கு தான் போகிற பாணிக்கு பேசிகிட்டு இருக்காங்க. இதனால் எங்கள் அண்ணனுக்கு ஒரு யோசனை வந்துச்சு. என்ன அப்படின்னா, ஜனவரி 9 என் படம் ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பாக ஜென்ரல் ஆடியன்ஸும் சரி என்னோடய ஃபேன்ஸும் சரி படத்தை போய் பார்ப்பானுங்க. அதே மாதிரி ஜனவரி 10 சிவகார்த்திகேயனோட படம் வருது. ஜென்ரல் ஆடியன்ஸ் போய் பார்ப்பாங்க, எல்லாரும் போய் பார்ப்பாங்க. ஒரு வேளை பராசக்தி கதை ரொம்ப நல்லா இருந்து என்னோடய கதை வந்துட்டு நல்லா இல்லாமல் போய் யார் என் கதையை பார்க்காம அப்படியே முடிஞ்சிருச்சுன்னா, இது வேறு என்னோடய கடைசி படம், நான் வேறு கெரியரின் உச்சத்தில் இருக்கிறேன், இப்படி ஆயிடுச்சுன்னா என்னத்துக்கு ஆவருது அப்படி சொல்லி யோசித்த விஜய் அண்ணா என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, அவரோட படத்துக்கு மேலே வந்து கேஸ் கொடுத்துருக்காரு. நீதிபதி கேட்குறாரு, என்னையா யாரையா கேஸ் கொடுத்தா அப்படின்னு. நான் தான் சார் கொடுத்தேன் அப்படி விஜய் சொல்கிறாரு. நான் தான் கொடுத்தேன், நான் எப்படி அது எப்படி? நான் தான் சார் இந்த கதையில் நடித்தேன், எனக்கு தெரியாதா? இந்த ஒரு கதையில் ரத்த தெரிக்கும் காட்சிகள் இருக்குது, மதத்தை புண்படுத்துகிற மாதிரி காட்சிகள் இருக்குது. ஸோ அதனால் அதை வச்சு கொஞ்சம் தள்ளி போடுங்க. அந்த மாதிரிக்கு வந்து கோர்ட்டில் வந்து தான் கேஸ் கொடுத்துருக்காரு. அந்த மாதிரிக்கு தாங்க இருக்குது. அந்த நபர் யாருன்னே வந்துட்டு பார்த்திங்கன்னா தெரியல. அது எப்படி அந்த ஒரு நபர் பேரே தெரியாமல் இருக்கும்? இப்போ பராசக்தி திரைப்படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து கேஸ் கொடுத்துருந்தாரு. என்ன அப்படின்னா, இந்த ஒரு கதை ஏன் கதைன்னு. ஆனால் அவரோட பேர் தெரியும், ராஜேந்திரன் இணை இயக்குனர் அப்படின்னு. ஸோ ஆனால் இவங்களோட பேர் கூட இன்ன வரைக்கும் வந்து தான் வெளியே வரல. பேர் கூட வந்துட்டு தெரியல. கோர்ட்டாக தான் கேட்குது, எவன்டா கம்ப்ளைண்ட் கொடுத்தான் அது இன்ன வரைக்கும் வந்துட்டு சொல்ல மாட்டேங்கிறாங்க. என்னடா இது, பேர் கூட வந்துட்டு சொல்ல மாட்டிங்களா? இது வந்துட்டு விஜய் அவர்களோட பிளானாக இருக்குமோ எனக்கு தோணுது. பராசக்திக்கு பயந்து இவரே வந்து தான் ஒரு படத்துக்கு கேஸ் கொடுத்து அது வழியாக ஒரு சிம்பத்தி கிரியேட் பண்ணி அது வழியாக டிவி கேட்க ஒரு ஆதாயம் தேடி ஸோ படத்தை ஓட வைக்கிறதுக்கு பிளான் பண்ணுறாரா விஜய் அவர்கள்? என்ன பண்ணுறாருன்னு சொல்லி தெரியல. ஏன்னா இது நமக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குல்ல. இதே கேள்வி தான் கோர்ட்லேயும் இன்றைக்கி வந்திருக்குது. கோர்ட் ஒன்றே வந்து கேட்டிருக்காங்க, என்னடா எவனே தெரிலனா ஒரு நபருக்கு அவளாம் இந்த ஒரு படத்தெல்லாம் நிறுத்தி வைக்க முடியாது, இது தப்பா இல்லையாடா அப்படின்னு சொல்லி படத்தை வந்து ரிலீஸ் பண்ணுங்க அது மாதிரி வந்து சொல்லிட்டாங்க. யூஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருங்கன்னே சொல்லிட்டாங்க. கிட்டத்தட்ட நியூஸே அஃபிஷியலாக வெளில வந்துருச்சு. அதுக்கப்புறமா தான் ஒரு ஆப் வருது. என்ன அப்படின்னா, மேல்முறையீடு பண்ண போகிறோம் அப்படி சொல்லி யார் சென்சார் டீம் வந்துட்டு தான் கேஸ் கொடுக்குறாங்க. என்னது இது, இவங்க எதுக்கு இப்போ மேல்முறையீடு பண்ணணும்னு சொல்லணும் எனக்கு வந்துட்டு புரியல. எல்லாமே முடிஞ்சு போச்சு. அப்போ அவர் ஒருத்தர் சொல்கிற விஷயம்லாம் எதுவும் செய்ய முடியாது அது மாதிரி சொல்கிறாங்க. அப்போ தான் எனக்கு ஒன்று தோணுது, இது டிவிகேவும் பிஜேபியோட கை கூவையோட தான் நடந்துக்கிட்டு இருக்கா? ரெண்டு பேரும் பிளான் பண்ணி தான் இதெல்லாம் பண்ணுறானுங்களா? இல்லை எனக்கு புரியல.
அதான் நமக்கு கேட்க தோணுது. ஏன் அப்படின்னா எங்கனே ஒரு நபர் கேஸ் கொடுத்துருக்காரு, அந்த நபர் யாருன்னே தெரியாது. ஆனால் இப்போ வந்து அந்த கேஸுக்கு வந்து கோர்ட்டே வந்து போங்கடா என்னடா இதெல்லாம் ஒரு பிரச்சனையான்னு சொல்லி தள்ளி விட்டாங்க. ஆனால் அந்த அதுக்கு மேல்முறையீடு வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கான விசாரணை அப்படிங்கிறது இன்றைக்கி 2:15 வருது. கண்டிப்பாக இன்றைக்கி 2:15 பண்ண மாட்டானுங்க. ஸோ இதை இன்னும் கொஞ்சம் தள்ளி போவானுங்க. சரியா, நான் சொல்கிறதான் நடக்க போகுது. நான் நைட் என்ன நடந்துன்னு சொல்லி தனியாக சொல்கிறேன். 2:15 வந்துட்டு தள்ளி போயிடும். கண்டிப்பாக வந்து இன்றைக்கி முடிக்க மாட்டானுங்க. இன்றைக்கி முடிக்கலைன்னா நாளைக்கு லீவு, நாளான்னைக்கு லீவு, அடுத்து திங்கக்கிழமை தான் வந்துட்டு கோர்ட் அப்படிங்கிறது வரும். அப்போது திங்கக்கிழமை வந்து நம்ம வந்து தீர்ப்பு வாங்கிடலாம். தீர்ப்பு வாங்கிட்டோன்னு வைங்க, திங்கக்கிழமை கரெக்டாக ஜனவரி 12 நம்ம படத்தை வந்து ரிலீஸ்னு சொல்லி தீர்ப்பு வாங்கிட்டோம்னா ஜனவரி 14 ரிலீஸ் பண்ணிக்கலாம். கரெக்டாக ஜனவரி 12 எங்கள் அண்ணன் வேறு வந்துட்டு டெல்லி போகிறாரு. டெல்லி போகிறது அதில் ஒரு சிம்பத்தி கிரியேட் பண்ணுறது. அதே மணிக்கு இங்கே ஒரு இவ்வளோ கஷ்டப்பட்டு தான் படத்தை ரிலீஸ் பண்ணுறாரு. இந்த மணிக்கு மக்கள் மத்தியில் எல்லாத்தையும் சிம்பத்தி கிரியேட் பண்ணி இந்த பகவந்த் கேசரி ரீமேக்கை தரமாக தேட்டரில் ஓட வைக்கணும் அப்படிங்கிறதான் விஜய் அவர்களோட ஐடியாவோ அப்படி சொல்லி எனக்கு வந்துட்டு தோணுது. ஏன்னா இப்போ முடிஞ்சிருக்கலாம், ரிலீஸ் பண்ணியிருக்கலாம். நாளைக்கே ஜனவரி 10 ரிலீஸ் பண்ணியிருக்கலாம். அவங்க கோர்ட் வந்து பெர்மிஷன் கொடுத்துட்டாங்க. யார் இப்போ வந்து அதை மேல்முறையீடு பண்ணணும்னு சொன்னாங்க. அதுவும் இன்ன வரைக்கும் தெரியல. சென்சார் போர்டுன்னு சொல்கிறாங்க. பட் யார் அந்த நபர், அவங்களோட பேர் என்ன, அதுக்கு தெளிவான ஒரு விஷயம் வரவாவே இல்லை. இப்போ எனக்கு என்ன பயம் அப்படின்னா, இவனுங்க ஜனவரி 14 ரிலீஸ் பண்ணுவானுங்களா இல்லை கிறுக்கணுங்க ஜனவரி 23 வர மங்காத்தா படத்துக்கு பயந்துக்கிட்டு நம்ம பேசாமல் பிப்ரவரி மாதம் போயிடலான்ருவாங்களா? பிப்ரவரி மாதம் போனானுங்கன்னா பிரச்சனை வந்து கருப்பு இதோட ரிலீஸ் ஆச்சுன்னா கருப்பு அடி வாங்கணும்னு இல்லை. நம்ம சூர்யானா வந்து இந்த மாதிரி ஃபேன்ஸை வந்துட்டு தேவையில்லாமல் வம்பு சண்டைக்கு போகணும்னு நினைக்க மாட்டார். அவரோட ஃபேன்ஸ் வந்துட்டு சண்டைலாம் போடக்கூடாது, ஜாலியாக போய் தேட்டரில் படம் பார்த்துட்டு வர்ற மணிக்கு இருக்கணும். அதெல்லாம் ஒதுங்கி போகிற மனுஷன். அப்படி இருக்கிறவர் கண்டிப்பாக ரிலீஸ் பண்ண மாட்டார். அவர் தள்ளி போயிடுவோம் அப்படின்றவார். அப்படி இருக்கையில் இவனுங்க பிப்ரவரி மாதம் வந்தானுங்க அப்படின்னா நமக்கு படம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தள்ளி போகும். ஸோ அதுதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ சூர்யா ஃபேன்ஸுக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கேள்வி. இந்த ஒரு படத்தால் சிவகார்த்திகோட பராசக்தியோட போட்டி போடுறதுக்கு பயப்படுறானுங்க. கருப்பு எங்கெங்கே இருக்குது, கருப்பு கதை பக்கத்தில் கூட இவங்க வர முடியாது இந்த பகவந்த் கேசரி ரீமேக்கை வச்சுக்கிட்டு. அதனால் பயம் வந்துட்டு இவனுக்கு வந்தானுங்கன்னா நம்ம அண்ணா படத்தை ரிலீஸ் பண்ண வேணான்ருவார், சண்டைக்கே வரமாட்டேன் பாரு. ஸோ அதனால் நம்ம படம் இன்னும் தள்ளி போகுமா, மார்ச்சுக்கு போயிடுமோ அப்படிங்கிற ஒரு பயம் தான் நமக்கு வந்து வருது. ஸோ இதுதான் வந்துட்டு பார்த்தா இப்போ வரைக்கும் இருக்கக்கூடிய கருத்து. ஏன்னா எனக்கு வந்து நான் வந்து ஓப்பனாக கேட்குறேன், ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சென்சார் டீம் கரெக்டாக தான் வந்து போயிட்டு இருந்தது. சரியா, யாரோ ஒரு நபர் கேஸ் கொடுத்தாருங்கிறாங்க. அந்த நபர் பேரை இன்ன வரைக்கும் தெளிவாக தெரில. சரி, அந்த கேஸ் முடிஞ்சிருச்சு. ஸோ அதுக்கடுத்து மேல்முறையீடு பண்ணியிருக்காங்கிறாங்க. சரி, அந்த பேர் எதாவது சொல்லுங்கள். இப்போது பராசக்திக்கு தெளிவாக பேர் சொல்கிறாங்க. ஆனால் இவனுங்க சைடு வந்து பேரே வராது. அது ஏன் பேர் வரமாட்டேங்குதுன்னு நமக்கு வந்து புரியல. ஏன், என்ன அதுக்கு பின்னாடி என்ன கதை அது தெரில. யார் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கிற ஒரு சுத்தமான ஒரு இதே வந்துட்டு இல்லை. அப்போது இதை நம்ம எப்படி நம்புறது? இதுதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எனக்குள்ளே இவ்வளோ ஒரு பெரிய கேள்வியாக வந்துட்டு நிற்கிது. கண்டிப்பாக சொல்கிறேன், இன்றைக்கி வந்துட்டு நான் சொல்கிறது தான் நடக்கும் இன்றைக்கி ஈவினிங்கு. ஸோ அதையும் நம்ம தனியாக ஒரு வீடியோவில் வந்து பேசலாம். ஸோ இந்த மாதிரி கருப்புக்கு பிரச்சனை இல்லாமல் நீங்கள் ஜனவரி 14 வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா ஜனவரி 14 சோலோ ரிலீஸுக்கு சமம். ஸோ பராசக்தி எல்லாம் பேசி பார்த்து முடிச்சிருப்பானுங்க. அதுக்கப்புறம் இவ்வளோ சிம்பத்தி நம்ம வேறு போய் ஜனவரி 12 நின்று கை கூப்பி அது இதுன்னு பண்ணியிருப்போம். அதனால் மிச்சம் இருக்கிற லீவில் இவர் படத்தை பார்த்துருவாங்க. ஸோ கலெக்ஷன் அள்ளிடுவாங்க. இதுதான் இந்த ஒருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஜய் அவர்களுடைய மாஸ்டர் பிளான். ஸோ அதை வந்துட்டு உங்களுக்கு டீகோட் பண்ணி சொல்லிட்டேன். ஸோ படமும் ஒன்றும் பெருசாலாம் இருக்க போகிறதில்ல, அது ஒரு ஜனகேசரி அவ்வளோதான். ஸோ அதுக்கு தான் பயப்படுறானுங்க சிவகார்த்திகேயனுக்கு. இப்போ டிக்கெட் புக்கிங் சிவகார்த்திகேயன் படத்தோடக்கு பராசக்திக்கு வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. செம்மையாக வந்து ரெஸ்பான்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. பாலிமர் டிவிலாம் வந்துட்டு பராசக்திக்கு வந்துட்டு யாருமே புக் பண்ணணும்னு ஆசையே இல்லைங்கிறாங்க. பட்னா இப்போ புக்கிங் ஓப்பன் பண்ணணுமே 4000 டிக்கெட் புக் பண்ணிட்டு தான் இருக்கானுங்க. இன்னும் வந்துட்டு கோயம்புத்தூர் சைடில் ஓப்பன் பண்ணல. ஓப்பன் பண்ணாங்கன்னா நான் பிராட்வேல ஃபஸ்ட் ஷோ போவேன், ரிவ்யூ போடுவேன். சரியா, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு டீமுக்கு வந்து கொடுத்துட்டாங்க. இதிலேருந்து நமக்கு கேள்வி வருது, இவனுங்க படத்துக்கெல்லாம் கொடுத்துட்டாங்க, இவங்களுக்கும் கேஸ் வந்துருந்தது, அதுக்கப்புறம் இவங்களுக்கும் பிரச்சனை இருந்தது. ஆனால் சென்சார் டீம் வந்து கொடுத்துட்டாங்க. ஏன் இவங்க படத்துக்கு மட்டும் யார் வந்து கேஸ் ஒண்டி போட மாட்டாங்களா? எப்படி பார்த்தா பிஜேபிக்கு முதல் எதிரி டிஎம்கே தான். அப்போ டிஎம்கேவை தானே தாக்கணும். ஏன் வந்துட்டு டிவிகேவை தாக்குறாங்க? எனக்கு புரியல. எனக்கு தெரிஞ்சு பிஜேபியும் டிவிகேயும் தான் உள்கை போட்டிருக்காங்க. இப்போ ஜனவரி 12 அங்கே போய் நிற்கும் போது விஜய் அவர் கை குட்டி நிற்பார் அமித்ஷா முன்னாடி. என்னப்பா படம், உன்னோட படம் ரிலீஸ் ஆக மாட்டேங்குதுங்கிறாங்க. என்ன பிரச்சனை? யார் அந்த கேஸ் கொடுத்தா? நான் தான் சார் கொடுத்தேன். எதுக்கு? பராசக்தி வருது சார். என்னடா சின்ன பையனுக்கு பயந்துக்கிட்டு அந்த மணிக்கு தாங்க இருக்குது. என்னங்க செய்கிறது? கெரியர் உச்சங்கிறாங்க, அதுங்கிறாங்க, இதுங்கிறாங்க. ஆனால் இதுக்கு பயந்துக்கிட்டு இருக்காங்க. என்ன செய்கிறது? படத்துக்கான டிக்கெட் புக்கிங் எல்லாம் பிளாக்கில் விற்றுட்ருக்கானுங்க. இதில் நிறைய பேருக்கு லாஸ் வேறு ஆயிடுச்சு. 2000 ரூபா 3000 போயிருச்சுங்கிறாங்க. என்னத்தை சொல்கிறது? பிளாக் டிக்கெட்டு அதில் தான் ஓடிட்டுருக்கு. ஒரு 4 நாளைக்கு இவங்கெல்லாம் எல்லாம் பிளாக் டிக்கெட் வாங்கி விற்று ஓட்டுவானுங்க. அதுக்கடுத்து கதை இருந்தால் தான் ரசா ஓடும், இல்லைனா ஓடாது.
நீ தைரியமான ஆளாக இருந்தால் ஜனவரி 23 மங்காத்தாவோட ரிலீஸ் பண்ணு, அது சூப்பராக இருக்கும். ஆனால் அந்தளவுக்கு போக மாட்டானுங்க, இவனுங்க பராசத்துக்கு பயப்படுறானுங்க. மங்காத்தா வர அவ்வளோதான், வாய்ப்பு இல்லை. ஜனவரி 14 இல்லை பிப்ரவரி என்ன பண்ண போகிறாங்க சரி தெரில, வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இதை பற்றி உங்களோட கருத்து என்ன கமெண்ட்ஸில் பதிவு பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.